ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரிக்னாமெட்ரி எக்ஸசைஸ் 6.1ல் 9th சம் பார்க்க போகிறோம். Prove that there are two other right angle triangles. Find sin alpha cos beta and tan phi. இது ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க டயக்ராமில் தீட்டாவும் ஃபையும் ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வருதுன்னுட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அது மட்டும் இல்லை, ஆல்சோ ப்ரூவ் தட் தேர் ஆர் டூ அதர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்த ரெண்டுமே என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அது மட்டும் பத்தாது, சைன் ஆல்ஃபா வேல்யூ, காஸ் பீட்டா வேல்யூ அண்டு டேன் ஃபை இந்த 3 வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், டோட்டலாக ஏபிசி மொத்தம் 3 ட்ரையாங்கிள் இருக்குது. அவங்க இந்த தீட்டாவும் ஃபையும் ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வரணும்னுட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், பித்தாகரஸ் தேரத்தை யூஸ் பண்ணி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் எப்படி ப்ரூவ் பண்ணுவோம், இது ஏபிசி இருந்ததுன்னா இந்த ஏசி ஸ்கொயர், இது லாங்கஸ்ட் சைடு தான் ஹைபாட்டினியூஸ் சைடு சொல்லுவோம். அப்போது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், ஹைபாட்டினியூஸ் சைடு ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சர் மற்ற ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல்னு சொல்லுவோம். அப்படி ஈக்குவல்னு சொல்லிட்டா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதே கான்செப்ட் தான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஆங்கிள் ஏபிசி இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் ஏபிசியில் இந்த சிங்கிற ஆங்கிளை 90 டிகிரின்றதை ப்ரூவ் பண்ண போகிறோம். அகைன் அதே தான் பித்தாகரஸ் தேரத்தை யூஸ் பண்ணி இதில் லாங்கஸ்ட் சைடுன்னு பார்த்தா இதுதான் இல்லையா, ஏபி 16 + 9 25 வருது, இது 20, இது 15. அப்போ லாங்கஸ்ட் சைடு என்னென்னா ஏபி. அப்போ ஏபி ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சர் ஏசி ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சரையும் பிசி ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சரை ஈக்குவல் சொல்ல போகிறோம். ஏபியோடைய வேல்யூ என்ன, 9 + 16 25 வரும். அப்போ 25 ஸ்கொயர். ஏபினா டோட்டலாக இது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி வர்றது தான். ஏசி இதனுடைய வேல்யூ 15 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி 20 ஸ்கொயர். 25 ஸ்கொயர் பண்ணால் 625. 15 ஸ்கொயர் பண்ணால் 225. 15 × 15 225. 20 ஸ்கொயர் பண்ணால் 20 × 20 400. 625. இதுவும் ஆட் பண்ணால் 400 + 225 625. ரெண்டு ஈக்குவலாக வந்துச்சா. அப்போது கண்டிப்பாக ஆங்கிள் சி என்னென்னா 90 டிகிரி. 90 டிகிரி இருந்தால் மட்டும்தான் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். தேர்ஃபோர் ஆங்கிள் சி தீட்டா + 5 = 90 டிகிரி. நம்ம ஃபஸ்ட் பார்ட்டை ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்சோ ப்ரூவ் தட் தேர் ஆர் டூ அதர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்த ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இதில் பாருங்கள், ஏடிபி இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைனை கரெக்டாக இது 90 டிகிரின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அது பர்பண்டிகுலராக இந்த லைன் வருது, இது 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுவும் கண்டிப்பாக என்னென்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த சைடு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஆல்சோ இந்த சைடுமே என்ன தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை பர்பண்டிகுலராக கட் பண்ணுது. இது 90 டிகிரினா ஆல்சோ இதுவுமே என்னது 90 டிகிரி. அவங்க கொடுத்துருக்கிறது ஏடிசி ஈக்குவல் டு 90 டிகிரினா ஆல்சோ இது பிடிசி ஆல்சோ 90 டிகிரி. அப்போ இதுவுமே என்னதுன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சைன் ஆல்ஃபா இங்கே தீட்டா இருக்க மாதிரி, காஸ் பீட்டாவில் தீட்டா இருக்க மாதிரி, டேன் ஃபை இங்கே தீட்டா இருக்க மாதிரி 3 வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சைன் ஆல்ஃபா என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு. இது நல்லா கவனிங்க, இங்கே தீட்டா இருக்குது இந்த ட்ரையாங்கிள். அப்போது இந்த ட்ரையாங்கிளில் லாங்கஸ்ட் சைடு என்ன 15, இதுதான் அப்போ ஹைபாட்டினியூஸ் சைடு. தீட்டா இங்கே இருக்கிறதுனால இதுதான் ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. நம்மளுக்கு தேவை ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ். அப்போது 12 / ஹைபாட்டினியூஸ் 15. இது ரெண்டுமே 3 டேபிளில் வருது இல்லையா, கேன்சல் பண்ணால் 3 4s are 3 5s are. சைன் ஆல்ஃபா சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு காஸ் பீட்டா. காசு என்ன ஃபார்முலா, அட்ஜசன்ட் சைடு / ஹைபாட்டினியூஸ் சைடு.
காஸ் பீட்டா பீட்டாவில் இங்கே வந்து தீட்டா இருக்க மாதிரி. அப்போது இந்த ட்ரையாங்கிளில் லாங்கஸ்ட் சைடு எது? இது 12, 16, 20. அப்போ 20 இதுதான் வந்து என்னென்னா ஹைபாட்டினியூஸ் சைடு. தீட்டா இங்கே இருக்கிறதுனால இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஓகே, ஃபார்முலா நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட்னா அப்போ 16 டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு 20. இது 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 4s are 4 5s are. லாஸ்ட் ஒன் tan phi. tan தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. இங்கே tan phiன்னு சொல்லியிருக்கிறதுனால இங்கே தீட்டா இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் இதுதான் லாங்கஸ்ட் சைடு, இதுதான் என்னென்னா ஹைபாட்டினியூஸ் சைடு. இது 5க்கு ஆப்போசிட், இதுதான் வந்து ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு 16 டிவைடட் பை 12. இதுவுமே என்னென்னா 4 டேபிளில் வரும் இல்லையா? 4 4s are 16, 4 3s are 12. Thank you for watching.